ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 5 நாளைய தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி. இந்த ஒரு சிவப்பு மூட்டையை வீட்டில் இந்த இடத்துல நீங்கள் வைக்கிறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன மூட்டை, அது எப்படி தயார் செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் புத்தாண்டு பிறந்து வரக்கூடிய முதல் முக்கியமான ஒரு திதி விரதம் சஷ்டி திதி. அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம். ஒரு மாதத்தில் மொத்தமாக வளர்பிறை சஷ்டி திதி, தேய்பிறை சஷ்டி திதின்னு சொல்லி 2 வரும். இதில் இந்த வளர்பிறை சஷ்டி திதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை இருக்கக்கூடியவங்க, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் அவங்க கேட்கக்கூடிய வரம் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. முதல்ல ஜனவரி 5ஆம் தேதி சஷ்டி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஜனவரி 5 நாள் முழுக்க சஷ்டி திதி இருந்தாலும் ஜனவரி 4ஆம் தேதி இரவு 11 மணிக்கெல்லாமே சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுது. அது ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி வரைக்கும் இருக்குது. நாளைய தினம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. 12:01 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தலாம். அதே மாதிரி இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை இரவு ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுடுங்க. நாளைய தினம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கட்டாயம் முருகனுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் கையால் முருகனுக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை ஒரு 10 ரூபாய்க்காவது என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. வளர்பிறை சஷ்டி திதி இருக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காகவும், கடன் பிரச்சனை காணாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம். அதே மாதிரி திருமணமாகி பல வருடமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு முருகனுக்கு விரதம் வந்து வழிபாடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இன்னும் நிறைய பேர் வீடுகளில் அவங்க பையனுக்கோ மகளுக்கோ சரியான வேலை இல்லாமல், படித்த படிப்புக்கு திறமைக்கேற்ற வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் மகனுக்காகவோ மகளுக்காகவோ இல்லை யாருக்கு வேலை இல்லையோ அவங்களோ தாராளமாக மாதம் மாதம் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. பாலும் பழம் எடுத்துகிட்டு மட்டும் கூட தாராளமாக விரதம் இருக்கலாம். நாளைய தினம் சஷ்டி திதி நாள் முழுக்க இருக்கிறதால அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலிருந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில் காலை 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மார்கழி மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் வரக்கூடிய முதல் திதி விரதம் இந்த சஷ்டி திதி தான். இந்த ஒரு தினத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு நீங்கள் என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு முருகப்பெருமான் வாரி வழங்கிடுவார். கூடவே நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவான் அப்படிங்கிறவர் தீராத நோய்களை தீர்த்து உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த சூரிய பகவான். அவரையும் மனசார வேண்டிக்கோங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிவப்பு மூட்டையை உங்கள் வீட்டோட பூஜையில் நீங்கள் தயார் செஞ்சு இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் மொத்தமாகவே ஒரு 5 பொருட்கள் தான். முதல்ல சிவப்பு நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. சிவப்பு நிற துணி எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, முருகனுக்கு உகந்த நிறங்களில் இந்த சிவப்பும் ஒன்று. அதே மாதிரி நாளைய தினம் ஞாயிறு, சூரிய பகவானுக்கு உகந்த நிறங்களில் இந்த சிவப்பும் ஒன்று. ரொம்ப பெரிய அளவு பயன்படுத்தணும் கிடையாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்ன அளவு மூட்டையை தயார் செஞ்சாலும் பரவாயில்லை. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உள்ளங்கை அளவுக்கு கூட நீங்கள் சிவப்பு நிற துணியை எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் முக்கியமான சில பொருட்களை சேர்க்க போகிறீங்க. அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. துவரம்பருப்பை எதுக்காக சேர்க்குறோம் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். துவரம்பருப்பு செவ்வாய் பகவானோட தானியம். செவ்வாய் பகவானோட அதிபதி யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கும் போது நமக்கு செவ்வாய் பகவானோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். செவ்வாய் பகவான் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை காணாமல் செய்யக்கூடியவர். சொத்து, நிலம், வீடு இது சம்மந்தமான வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். திருமண தடை நீக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த 1 ஸ்பூன் துவரம்பருப்பை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரே 1 ஸ்பூன் கோதுமை. கோதுமை எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. சூரிய பகவானை தொடர்ச்சியாக வணங்கிட்டு வந்தோன்னா
தீராத வியாதிகள் தீரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்கள் கையால் கோதுமையை தானமாக கொடுக்கறதால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட நோய் நொடிகள் தீரும். கோதுமையாக கொடுக்க முடியலையா, நீங்களே உங்கள் கையால் சப்பாத்தி தயார் செஞ்சு அதை கோவில் வாசலில் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய, லட்சுமி குபேர வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதனால் ஒரே ஒரு சில்லறை நாணயம் எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை அப்படிங்கிறது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மூட்டையாக கட்ட போகிறீங்க. முடிஞ்சால் இது கூட ஒரு 5 மிளகும் சேர்த்துக்கலாம். மிளகு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பொருள். கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களில் இந்த மிளகுக்கு முக்கிய பங்கு இருக்குது. வாராகியம்மன் வழிபாட்டிலையும் கால பைரவர் வழிபாட்டிலையும் மிளகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்சால் தேவைப்பட்டால் நீங்கள் மிளகையும் சேர்த்துக்கலாம். பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற துணியை விரித்து அதில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கோதுமை, ஒரு சில்லறை நாணயம், செம்பருத்தி இலை, அதுக்கப்புறமா மிளகு எல்லாத்தையும் சேர்த்து மூட்டையாக கட்டி இந்த மூட்டையை நீங்கள் வேறு எங்கேயும் பத்திரப்படுத்த வேணாம். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதுக்கு தூப தீபம் போடுங்க. சஷ்டி விரதம் அன்னைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கும் அந்த சிவப்பு நிற மூட்டைக்கு தூபம் போடுறது ரொம்ப விசேஷம். சுத்தபத்தம் இல்லாமல் அந்த மூட்டையை தொடர்றதையும் தவிர்த்துடுங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பிரித்து பார்த்து அதில் எந்த பொருள் வீணாக போயிருந்தாலும் அதை அப்படியே அப்புறப்படுத்திட்டு புதுசாக மறுபடியும் என்னென்ன பொருட்கள் சேர்த்தீங்களோ அதே பொருளை அடுத்து வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியில் தயார் செஞ்சு பூஜை அறையில் முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு பின்னாடி வச்சுடுங்க. இந்த மூட்டையை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கும்போது வெளிநபர்கள் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த மூட்டையை தயார் செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாக நடக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சரியான வேலை இல்லை, படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற வேலை இல்லை, உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, மகனுக்கோ மகளுக்கோ சரியான திருமண வரன் அமையலன்னு சொல்லி என்ன கோரிக்கை இருந்தாலும் இந்த மூட்டையை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு தயார் செஞ்சு முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டிய வரத்தை கேளுங்க. பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு வருடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா வரங்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்குவார். இந்த மூட்டையை இரவு 8 மணிக்குள்ளே தயார் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 9 மணிக்கு மேலே சஷ்டி திதி முடிஞ்சிடும். மாலை ஒரு 6 மணிக்கு இந்த வேண்டுதல் தயார் செய்ய ஆரம்பித்தா கூட இரவு ஒரு 7:30 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.